ஹலோ, ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் பார்க்க போகிறோம். ரவா லட்டு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஹீட் ஆனதையும் நெய் விட்டுக்கிறேன். கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் நெய். அதுக்கப்புறம் நான் ரவா ஆட் பண்ணுறேன். நான் 2.5 கப்பு ரவை ஆட் பண்ணுறேன். அது நல்லா நெய்யில் வறுக்கணும். லோ ஃப்ளேம் வச்சு பண்ணுறேன். நம்ம தொட்டு பார்த்தோம்னா கை சூடு கொடுக்குற அளவுக்கு வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறம் நம்ம அதை நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆறிடணும். ஆறுனதுக்கப்புறம் என்ன பண்ணால் ஒரு 1/2 டம்ளர் பால், அப்புறம் 1/2 டம்ளர் தண்ணி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி லேசாக ஹீட் பண்ணணும். அந்த தண்ணியை நம்ம ஆறுன ரவை இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி நல்லா எல்லா ரவையும் மிக்ஸ் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா அந்த பால் நம்மளுக்கு போட்டு இந்த மாதிரி பண்ணும்போது ரவை பாலில் ஊறினா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். ரவை ஊறினது சாஃப்டாக கிடைக்கும். அதுக்காக நம்ம இப்படி பண்ணுறோம். ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பண்ணுங்க. கட்டி இல்லாமல் எல்லாம் உடச்சி விட்டுட்டு பண்ணுங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரவா இந்த பாலில் ஊறும்போது நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்கும். ரவா இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிறதுக்கு வரணும். உதிர்த்தி விட்டாலும் உதிர்ந்து விடணும். அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. இதை நம்ம கொஞ்ச நேரம் ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வைக்கணும். ரொம்ப ஊற்றிடாதீங்க. ரொம்ப ஊற்றினா வறுக்கிறதுக்கு வராது. எல்லாம் ஃபுல்லாக ஒன்று சேர்ந்துடும். இந்த ஸ்டேஜ் மட்டும் பார்த்து கரெக்டாக பண்ணிடுங்க. 1/2 அன் ஹவர் நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ 1/2 அன் ஹவர் கழிச்சு கடாய் வச்சு நெய் விட்டேன். எண்ணெய் ஹீட் ஆனதையும் நம்ம முந்திரி இதெல்லாம் நட்ஸ் எல்லாம் உள்ள இதெல்லாம் போடணுமோ அதெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் நெய்யில். நான் இன்னைக்கு முந்திரி கொஞ்சம், பாதாம் கொஞ்சம், அப்புறம் திராட்சை மூணு எடுத்துக்கேன். மூணையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம 1/2 அன் ஹவர் ஊற வச்சு இல்லையா, அந்த ரவை நம்ம அந்த நெய்யில் ஆட் பண்ணி மறுபடியும் வறுக்கலாம். கொஞ்சம் இந்த ஈரமெல்லாம் கொஞ்சம் போயிடும். கை சூடு பொறுக்கிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணலாம். இப்போ 1 கப் ரவைக்கு 1/2 கப் சுகர் ஆட் பண்ணுறேன் நான். அந்த மாதிரி நீங்களும் 1 கப் நீங்கள் எதில் ரவா எடுத்தீங்களோ அதில் 1/2 கப் சுகர், அதே கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்வீட் வேணும்னா நீங்கள் மறுபடியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு கலரி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம நெய்யில் ஃப்ரை பண்ணி வச்ச முந்திரி, பாதாம் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் செட் ஆகிறதுக்கு நீங்கள் மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். எடுத்து உருண்டை பிடிக்கலாம். சுகர் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி ரவை எல்லாம் சேர்த்து உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்துடும். இந்த ரவா உருண்டை
நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிக்கணும், இல்லைன்னா பொடிஞ்சிடும். அதனால வந்து நல்லா அமுத்தி அமுத்தி பிடிக்கணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து உருண்டைக்கு அது நல்லா கரெக்டாக சேரல அப்படின்னா பக்கத்தில் கொஞ்சம் பாலும் தண்ணியும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதை தொட்டு தொட்டு உருண்டை பிடிச்சிங்கன்னா அது வந்து நல்லா உருண்டைக்கு சேர்ந்துடும். இவ்வளோதான் ஈஸியான ஒரு ரவை லட்டு குயிக்காக வீட்டிலேயே செஞ்சு பார்த்துக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு குட்டீஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும். எல்லாம் இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க.